புதிய தலைவராக வரக்கூடிய நயினார் நாகேந்திரன் இந்த பிரஸ் மீட்டில் பங்கேற்பாரா? இந்த பிரஸ் மீட்டும் தொடர்ந்து தாமதமாயிட்டே இருக்குது. இதற்கு பின்னாடி நடக்கக்கூடியது என்ன அப்படின்றது இப்போ நமக்கு தகவல் வரலைனாலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு பாமகவோடு என்ன பேசினாங்க, அதிமுகவோடு என்ன பேசினாங்க, ஏன் இந்த 6 மணி நேரம் தாமதம் என்ற கேள்விக்கான விடைகள் அடுத்தடுத்த நாட்களில் கிடைக்கப்பெறும். இப்போ தொடர்ந்து நம்முடைய தலைமை செய்தியாளர் திரு ராஜா இணைந்திருக்கிறார். திரு ராஜா, நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடைய முகமாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டவர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர். அவருடைய அரசியல் பின்னணி, அரசியல் பின்புலம் என்ன? இப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன? கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் உள்ள திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய ஆரம்பம் காலம் என்பது அதிமுகவில் தான் தொடங்கியது. அதாவது தற்பொழுது பாஜகவின் மாநில தலைவராக தமிழக மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஏனென்றால் இன்று விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் ஒருவர் மட்டுமே தலைவர் பதவிக்கான விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டதால் அவர் தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது தற்பொழுது உறுதியாகியுள்ளது. அறிவிப்பு மட்டும்தான் வர வேண்டும். இந்த சூழலில் இவருடைய அரசியல் பயணம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் தான் இவருடைய அரசியல் பயணம் தொடங்கியது. அதாவது நெல்லை மாவட்டம் பனகுடி அதிமுக பகுதியில் மாணவரணி பொறுப்பில் இருந்துதான் இவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். அப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அந்த பனகுடி அமைந்துள்ள வள்ளியூர் தொகுதி ஒன்றிய துணை செயலாளராக அதிமுகவில் உள்ளார். அப்புறம் பனகுடி பேரூராட்சி செயலாளராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகுதான் இளைஞரணி அதிமுகவில் இளைஞரணி நெல்லை மாவட்ட செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருநெல்வேலிக்கு திரு LK அத்வானி கூட்டத்திற்கு வந்தார், ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தார். அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக முன்னின்று நடத்தி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நற்பெயரை பெற்று அவருடைய நம்பிக்கைக்குரியவராக திரு நயினார் நாகேந்திரன் அப்பொழுதுதான் அவர் நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்கப்படுகிறார். அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்து போட்டியிட அதிமுகவின் சார்பாக ஜெயலலிதாவால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதிமுகவில் அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார். வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு அமைச்சரவை முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அவருக்கு 2001, 2006 அமைச்சரவையில் அவருக்கு அமைச்சர் கொடுக்கப்படுகிறது. 3 முக்கிய பொறுப்புகளை மாறி மாறி அவர் பார்த்து வந்தார். அதாவது 2001 ஆட்சியில் மின்சாரத்துறை, தொழில்துறை, போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு மீண்டும் அவருக்கு நெல்லையில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தோல்வியை தழுவினார். அதன் பிறகு அமைதியாக சிறிது காலம் இருந்தார். 2011 தேர்தலில் அதிமுகவில் மீண்டும் போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு எந்தவித அமைச்சரவை பொறுப்பும்